நம்மை படைத்த ரப்பு நம்மளை பார்க்கல, நம்மளை பேசல, நம்மளை பரிசுத்தப்படுத்தலைன்னா நாளைக்கு கை சேதம் அடைந்து நிற்போமே அந்த மறுமையின் நிலையில. இந்த உலகத்தில் நாம் வாழும் நோக்கம் என்ன? என்னுடைய ரப்பை நான் பார்க்க வேண்டும், அந்த மறுமையில என்னுடைய ரப்பு எனக்கு சொர்க்கத்தை வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தானே இந்த உலகத்துல வாழ்றோம். ஆனா என்னுடைய ரப்பு என்ன பார்க்கல, என் ரப்பு என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னா எதற்காக இந்த உலகம்? இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமாக இருக்க போறோமா? ஒருபோதும் கிடையாது. அல்லாஹ் பல்வேறு அத்தியாயங்கள்ல சொல்றானே, கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகம் அழிந்தே தீரும்ட்டு. அப்படிப்பட்ட உலகத்துக்காகவா இவ்வாறு நம்ம வாழ்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தைனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷய்யாத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸாஆ வத்தகுல்லாஹ அல்லதி தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இன்ன அஸ்தகல் ஹதீஸு கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸன ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளின் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலின் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொரு காரியமும் பிதாத் என்றும், அந்த ஒவ்வொரு பிதாத்துகளும் வழிகேடு என்றும், அந்த ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரக நெருப்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிமொழியை நினைவூட்டியவளாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் 9வது நோன்பை நிறைவேற்றியவர்களாக 10வது நோன்பை முன்னோக்கி இங்கு எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் இங்கு தேர்வு செஞ்சிருக்கிறான். அப்போ இந்த சிறிது நேரம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்கும் போது நம்ம எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கணும்? ஏன்னா சொல்லக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளும் ஏதோ ஒரு படிப்பினையே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போகதான் இந்த மேடையில பேசிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு உங்க மத்தியில எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்ன அப்படின்னா, மனோ இச்சையை தவிர்ப்போம். ஏக இறைவனாகிய அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கி அல்லாஹ் ஒருவனை மட்டும் வழங்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை மார்க்கமாக பின்பற்ற வேண்டும், ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஏராளமான சட்டங்களை அல்லாஹ் நமக்கு அருளியுள்ளான். இன்னும் நம்மளுடைய மார்க்கத்துல வட்டி, வரதட்சணை, அலங்காரம், இன்னும் திருமணங்கள் பெயரால் ஏற்படும் பிதத்துகள், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கிறான். ஆனா அந்த சட்ட திட்டங்கள்ல நம்மளுடைய மனதுக்கு ஏதாவது தோதுவாக இல்லாத பட்சத்துல நம்மளுடைய உள்ளம் எதை நாடுகிறதோ அதை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய மார்க்கத்தின் பார்வையில மனோ இச்சை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஒரு மார்க்க சட்டத்தை ஏற்படுத்தியிருப்பான், இதை தான் பின்பற்றணும்னு நமக்கு சொல்லியிருப்பான். ஆனா நம்மளுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கிறோம் இல்லையா, அதை தான் மனோ இச்சை அப்படின்னு நம்மளுடைய மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரில 6487வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹுஜ்பத்தின் நாரு பி ஷகாவாத்தி ஹுஜ்பத்துல் ஜன்னாத்தி பில் பக்காரிஹி. மனோ இச்சையால் தான் நரகம் மூடப்பட்டுள்ளது, இன்னும் சிரமங்களால் தான் சொர்க்கம் மூடப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மனோ இச்சையால நம்ம மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தோம்னா நாளைக்கு நம்ம செல்லவிருக்கும் இடம் என்ன?
ரசூலா தெளிவா சொல்லிட்டாங்க, நரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ரசூலா சொல்றாங்க, யார் இந்த மனோ இச்சையை பின்பற்றுவார்களோ அவரை யாரோட ஊமையாக சொல்றாங்க? ஒரு நாய்க்கு ஊமையாக சொல்றாங்க. ஏன்? ஒரு நாய்க்கு நல்லவன் உணவளித்தாலும் அது நன்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு திருடன் அதுக்கு உணவளித்தாலும் அது நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கும். அதுபோலதான் இந்த மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் நல்லதாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதை பின்பற்றக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசும்போது சொல்றான், ஆகவே மறுமையை விட்டு மனோ இச்சையை பின்பற்றீர்கள், திடனாக மறுமையை விட்டு தடுத்து விட வேண்டாம், அவ்வாறாயின் அழிந்து விடுவீர். அல்லாஹ் சாதாரணமா எச்சரிக்கல. எப்படி எச்சரிக்கிறான்? அழிஞ்சு போயிடுவீங்க. நீங்க என்னுடைய சட்டத்தை தவிர்த்து உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்தோம் அப்படின்னா நாளைக்கு அந்த நரகம் தான் உங்களுக்கு பரிசு அப்படிங்கிறத அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? யார் தன்னுடைய அமல்களை கொண்டு மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்வுக்கு சம்பாதிக்கிறானோ அவன் அறிவாளி. யார் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு இருக்கிறானோ அவன் அறிவற்றவன். எப்படிப்பட்ட செய்தி! அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? யார் அமல்களை கொண்டு நாளைக்கு அந்த மறுமைக்காக சம்பாதிக்கிறானோ அவன் தான் புத்திசாலி. ஏன்? அவனுடைய செல்லும் இடம் என்ன? சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற வசனங்களிலும் நபிமொழியிலும் நமக்காக இந்த மார்க்கத்தை எடுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயம் எதுல மூழ்கி கிடக்கு? வட்டிங்கிற பெரும் பாவத்துல மூழ்கி இருக்கக்கூடிய சமூகமா இருக்குது. இந்த வட்டியை பத்தி பேசும்போது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுறான், நம்பிக்கை கொண்டோரே பன்மடங்கு பெருக்கிக் கொள்ளும் இந்த வட்டியை ஒருபோதும் உண்ணாதீர்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், அல்லாஹ்வை மறுப்போருக்காக தயாரிக்கப்பட்டுள்ள நரகத்திற்கு அஞ்சுங்கள், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டீங்களானால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? பன்மடங்கு பெருக்கிக் கொள்ளும் இந்த வட்டியை உண்ணாதீர்கள். ஏன் அல்லாஹ் இந்த அளவுக்கு அந்த வட்டியை நமக்கு தடுக்கிறான்? வட்டிங்கிறது என்ன சிறு பாவமா? அல்லாஹ் மன்னிக்காத 7 பெரும் பாவங்களில் ஒன்றாக இந்த வட்டியை சொல்றான். என்ன அந்த 7 பெரும் பாவங்கள்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, சூனியம் செய்வது, வட்டி வாங்குவது, நல்லொழுக்கும் ஒரு பெண்ணின் மீது அவதூறு கூறுவது, இன்னும் அதுல என்ன சொல்றான்? விபச்சாரம் செய்வது. இந்த மாதிரி ஒரு 7 விஷயத்த சொல்லி இந்த 7 விஷயத்துக்கும் ஒருபோதும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த 7 பெரும் பாவங்கள்ல இருக்கிற நிலையில தான் இந்த வட்டியை இன்னைக்கு வட்டினே தெரியாம பல செயல்கள்ல நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். என்ன? பேங்க்ல போய் லோன் வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், இன்சூரன்ஸ்ங்கிற பேர்ல வட்டியில ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம், இன்னும் நகைக்கடைகள்ல போய் சீட்டு கட்டுறோமே அதுவும் வட்டி தான். இந்த மாதிரி அன்றாடும் வாழ்க்கையில அல்லாஹ் இந்த வட்டியை எந்த அளவுக்கு ஷைத்தான் மக்களிடையில ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வட்டி வாங்குபவனும் வட்டி கொடுப்பவனும் வட்டிக்கு சாட்சியாக இருப்பவனும் வட்டிக்கு கணக்கு எழுதுவனும் அனைவருமே பாவத்தில் சமம்தான், அவர்களுக்கு அனைவருக்குமே தகுந்த தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ நான் வட்டி வாங்கல, வட்டி கொடுக்கல, அந்த வட்டி கொடுக்கறவங்களுக்கு வாங்குறவங்களுக்கும் கணக்கு எழுதுறேன். இன்னைக்கு சிலர் என்ன செய்யறாங்க? வங்கியில போய் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னாங்க? அந்த சாட்சியாக இருந்தாலும் கணக்கு எழுதக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு செல்லும் இடம் என்ன? நரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரசூலா எதை கூட வட்டின்னு சொன்னாங்க. ரசூலா வாழ்ந்த காலத்துல உயர்தக பேர்ச்சம்பழத்துக்கு ஒரு கீழ்தரமான பேர்ச்சம்பழத்தை மாற்றி கொள்வாங்களாம், பண்ற மாட்டு முறை. அதை கூட ரசூலா வட்டின்னு தடுத்தாங்க. ஏன்? சரிக்கு சரிக்கு சமமாக தவிர எதையும் நம்ம விற்றாலும் அது தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, ஏன் பணமாக எதுவாக இருந்தாலும் சரிக்கு சரியாக இல்லை அப்படின்னா ரசூலா அதை வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வட்டி வாங்குற ஒரு நிலையை நாளைக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எப்படி சொல்றான்? ஷைத்தான் தீண்டப்பட்ட பைத்தியக்காரர்களாக நாளைய மறுமையில எழுப்பப்படுவாங்க சொல்றான். எப்படிப்பட்ட எச்சரிக்கை! ஷைத்தான் தீண்டப்பட்ட பைத்தியக்காரர்கள்னா அப்ப எந்த நிலைமையில நாளைக்கு மறுமையிலோட நம்மளுடைய நிலைமை இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்ததாக இந்த வியாபார மோசடி.
ரசூல்லா முனாபதா அப்படிங்கிற ஒரு வியாபாரத்தை தடை செஞ்சாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் துணி வாங்குறதுக்காக போறாரு. அப்போ அவர் வெறுமனை விரிச்சு தான் பார்த்துருப்பாரு. அவரை நோக்கி நீ வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறாங்க இல்லையா, அதை கூட ரசூல்லா என்ன சொன்னாங்க, மோசடின்னு சொன்னாங்க. இன்னும் இந்த மோசடிங்கிறது யாருடைய குணமாக இருக்குது? ரசூல்லா எப்படி எடுத்துரைத்தாங்க? நயவஞ்சகரின் குணமாக எடுத்துரைத்தாங்க. பேசினால் பொய் பேசுவான், நம்பி ஒப்படைத்தால் மோசடி செய்வான், ஒப்பந்தம் செய்தால் மோசடி செய்வான், வழக்காடினால் அவமதிப்பான். இந்த 4 விஷயமும் யாருடைய தன்மை? இந்த மோசடிங்கிறது யாருடைய தன்மையில இருக்கு? நயவஞ்சர்களுடைய தன்மையில இருக்கு. இந்த நயவஞ்சர்கள்ல அல்லாஹ் நாளைக்கு மறுமையில எந்த நிலையில வச்சிருப்பாங்கிறான்? நரகத்தின் கீழ் தட்டுகள்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எச்சரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் இந்த மோசடி செய்யறாங்க இல்லையா, நாளைக்கு அல்லாஹ் மறுமையில ஒட்டுமொத்த மகஷர் மைதானமும் கூடி இருக்கும். எவ்வாறு அடையாளப்படுத்துவான் அவங்கள? கொடிகளை கொண்டு அவர்களை நான் அடையாளப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எப்படி? அவங்க இப்ப கொஞ்சமா மோசடி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய கால அளவுக்கு கொடிகள் அல்லாஹ் உயர்த்துவானா. அவர்கள் எந்த அளவுக்கு மோசடி செஞ்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய தலைக்கு மேல அல்லாஹ் கொடிய உயர்த்துவ அப்படின்ட்டு சொல்றான். மகஷர் மைதானத்துல என்ன ஒருவர் இருவரா இருப்போ? இந்த ஒட்டுமொத்த உலகமும் கூடி இருக்கும் ஒரு மைதானம் அது. அல்லாஹ் நாளைக்கு நம்மளை அவளை அப்படி அடையாளப்படுத்தினா அப்படின்னா அதுக்கு நமக்கு கேவலத்தர ஒரு விஷயம் இல்லையா? நம்மளுடைய மார்க்கம் இதை நமக்கு வலியுறுத்துகிறது, நேர்மையை வலியுறுத்துகிறது. இன்றைய காலத்துல மோசடிங்கிறது சர்வ சாதாரணமாக இருக்குது. உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிளகுல இன்னத்தை கலப்படம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க, பப்பாளியின் விதைகளை கலப்படம் செய்யறாங்க, அரிசிகள்ல ஏதேனும் கலப்படம் செய்யறாங்க. இந்த மாதிரி எந்த பொருட்களை எடுத்தாலும் கலப்படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்று மனிதர்கள் பார்க்கவில்லை அப்படின்னு நம்ம ஏமாத்தலாம். ஆனா படைத்த ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில எல்லார் முன்னாடியும் உங்களை நான் அடையாளப்படுத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்கிறான். இந்த ரசூலா சொல்றாங்க, 3 நபர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். அபூதர் அலி அங்க இருக்கிறாங்க, நஷ்டமடைந்து விட்டனர் 3 முறை சொல்லி யார் ரசூலுல்லாஹ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. யார் தன்னுடைய ஆடையை கணுக்கால் கீழ் இழுத்து செல்கிறாரோ அவர் முதல் சாரார். 2வது சாரார் யாரு? அவர் செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடியவர். 3வது சாரார் வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்று இந்த 3 விஷயமே நம்மளுடைய சமூகத்துல அரங்கேறுதா இல்லையா? ஆடைகள் எப்படி இருக்குது? அவங்களை தாண்டி தரையில ஈர்த்து சென்று நடக்கிறாங்க. 2வது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? செய்த உதவிகளை சொல்லி காட்டுறது. ஒரு சண்டைன்னு வந்துட்டா நம்ம செய்த உதவிகளை எப்படி சொல்லி காட்டுறோம்? நான் உனக்கு அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இப்படி நன்றி கெட்டவனாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த மனிதர்களோட மனதை புண்படுத்தக்கூடியவளாக இருக்கிறோம். 3வது வியாபாரத்தின் மோசடி சொன்னாங்க. அல்லாஹ் நம்மை படைத்த ரப்பு நம்மளை பார்க்கல, நம்மளை பேசல, நம்மளை பரிசுத்தப்படுத்தலைன்னா நாளைக்கு கை சேதம் அடைந்து நிற்போமே அந்த மறுமையின் நிலையில. இந்த உலகத்தில் நாம் வாழும் நோக்கம் என்ன? என்னுடைய ரப்பை நான் பார்க்க வேண்டும், அந்த மறுமையில என்னுடைய ரப்பு எனக்கு சொர்க்கத்தை வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தானே இந்த உலகத்துல வாழ்றோம். ஆனா என்னுடைய ரப்பு என்ன பார்க்கல, என் ரப்பு என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னா எதற்காக இந்த உலகம்? இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமாக இருக்க போறோமா? ஒருபோதும் கிடையாது. அல்லாஹ் பல்வேறு அத்தியாயங்கள்ல சொல்றானே, கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகம் அழிந்தே தீரும்ட்டு. அப்படிப்பட்ட உலகத்துக்காகவா இவ்வாறு நம்ம வாழ்றோம்? அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஈமான்தாரிகளாக இருந்தாலும் அவர்களுடைய மனம் தடுமாறும் நிலை என்ன? திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த திருமணத்துல ரசூலுல்லாஹும் அல்லாஹ்வும் எந்த அளவுக்கு நமக்கு வழிகாட்டிருக்காங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எது பரக்கத்து நிறைந்த திருமணம், குறைந்த செலவுல எந்த திருமணம் நடக்குதோ அந்த திருமணம் தான் பரக்கத்து நிறைந்த திருமணம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்துல திருமணம்ங்கிற பேர்ல எவ்வளவு ஆடம்பரங்களும் அடாச்சாரங்களும் நடைபெறுது. ஆடம்பரம்னா இன்னும் கொஞ்சம் நெஞ்ச ஆடம்பரமா? அசால்ட்டா சொல்றாங்க, 50 லட்சம் செலவு செஞ்சேன், 1 லட்சத்துக்கு பந்தலிட்டேன். யாருடைய திருப்திக்கு நம்ம வாழ்றோம்?
நம்ம இந்த மனிதர்களுடைய திருப்திக்காக வாழ்றோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஏராளமான காசுகளை நம்ம செலவழிக்கிறோம். குறை சொல்லாம செல்கிறார்களா? வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, மண்டபம் சரியில்லை, போட்ட சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளே குறை கூறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா ரசூல்லா காலத்துல எவ்வாறு திருமணங்கள் நடைபெற்றது? ரசூல்லா நாட்டின் ஜனாதிபதி, அல்லாஹ்வின் தூதர், அவர்களுக்கே தெரியாம சில திருமணங்கள்லாம் நடைபெறுமா. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அவங்களுடைய திருமணம் முடிச்சு 3 நாள் கழிச்சு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு வீதியில நடந்து வராங்க. அவர்களுடைய ஆடையில ஒரு நறுமணம் மஞ்சள் நிற நறுமணத்துடைய சாயல் இருக்கு. அதை பார்த்துட்டு ரசூலா கேட்குறாங்க, அப்துல் ரஹ்மான் அவுஃபே, என்ன உன்னுடைய மேல நறுமணம் இருக்குது அப்படின்ட்டு. யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. யாருக்கு தெரியல? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியல. அந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு தெரியாம எந்த அளவுக்கு ஒரு எளிமையான திருமணங்கள் நடந்திருக்கு. இன்று நம்மளுக்கு இடையில அப்படி நடக்குதா? இவங்களை கூப்பிட்டா கோச்சுப்பாங்க. உறவுகளை பேன்றோங்கிற விஷயம் எந்த இடத்துல வருது? இந்த திருமணங்கிற விஷயத்துலதான் வருது. நீங்க உறவுகளை மதிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல. முதல் நாள் போய் பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு போய் பாருங்க. இன்னும் இந்த திருமணங்கள்ல எப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் நடக்குது. ரசூலா சொன்னாங்க, பிறமக சமூகத்தை பின்பற்றுவன் என்னை சார்ந்தவன் அல்லன்ட்டு. இன்னைக்கு எத்தனை பிராத்துக்களும் புதுமைகளும் இந்த திருமணங்களை நடக்குது. கழுவமணி அனுபவிக்கிறது என்ன, தாலி கட்டுறது என்ன, அந்த பெண்களுக்கு மடி சுமக்குறாங்களாம். எப்படி? அல்லாஹ்வின் அதிகாரத்துல கை வைக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? அந்த பெண்ணின் மடியில் என்ன செய்யறாங்க, ஒரு தேங்காவை சுமந்து அந்த பெண் அதை சுமந்தா அப்படின்னா அவளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுமா. அல்லாஹ் சொன்னானே, ஆண் குழந்தையை கொடுப்பதும் பெண் குழந்தையை கொடுப்பதும் ஒரு பெண்ணை மலடியாக்குவதும் என் கையில் இருக்குன்னு. அப்ப அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல எந்த தூதருக்கும் கை வைக்க அனுமதி இல்லை. அப்படி இருக்கிற நிலையில மனிதராகி நமக்கு அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுத்துருவானா? அப்படிதான் இன்னைக்கு நடக்குது. எத்தனை மீன்விரயங்கள் அந்த திருமணங்கள்ல நடக்குது. ஏராளமான பிதாத்துகள் நடக்குது. அல்லாஹ் எதை நமக்கு வலியுறுத்தினான்? மகரை கொடுங்கள். மகரை கொடுத்து வரதட்சணையை தடுத்தா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 4வது அத்தியாயம் 4வது வசனத்துல பேசுறான். நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். அவர்கள் ஏதேனும் உகந்து கொடுத்தால் அதை நீங்கள் மனநிறைவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்துல அப்படியே மாற்றமாக நடக்குது. மகர் தொகை எவ்வளவு இருக்குது? 101 ரூபா, 1001 ரூபா அப்படிங்கிறது மகர் தொகை. பெண்ணிடமிருந்து வரதட்சணை வாங்குவது எப்படி? நீங்க 2 லட்சம் கொடுங்க, 2 லட்சத்துக்கு சீர் எடுத்து கொடுங்க, 50 பவுன் போடுங்க, நீங்க உங்களுடைய பெண்ணிற்கு தானே செய்யறீங்க, எங்களுக்கா செய்யறீங்கன்னு சொல்லி வெட்கமே இல்லாம சில ஆண்கள் என்ன செய்யறாங்க, பெண் வீட்டார்கிட்ட கேட்கக்கூடிய அவல நிலை இருக்குது. இந்த மகரை பத்தி ரசூலா எவ்வாறு நமக்கு வலியுறுத்துறாங்க? ரசூலா ஒரு சபையில இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண் வராங்க, ரசூலா என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன்னு. ரசூலாக்கு விருப்பம் இல்ல அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு. ரசூலா தன்னுடைய தலையை தாழ்த்திக்கிறாங்க. அந்த சபையில இருந்த ஒரு மனிதர், நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் ரசூலா அப்படின்னு சொல்லும் போது, மகர் தொகையாக உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா கேட்கிறாங்க. ஏதேனும் ஆடை இருக்குதா நீ மகராக கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல ரசூலா அப்படின்னு சொல்றாங்க. இரும்பிலான மோதிரமாவது இருக்குதா அந்த பெண்ணுக்கு அணிவிக்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுவும் இல்ல ரசூலா. குர்ஆனின் ஏதேனும் அத்தியாயங்களை மனனம் செய்து வைத்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வச்சிருக்கிற ரசூலா, இன்னென்ன அத்தியாயங்களை நான் மனனம் செஞ்சிருக்கிறேன், அந்த அத்தியாயங்களை மகராக கொண்டு அந்த பெண்ணை நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மகரங்கிறத ரசூலா எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தக்கூடியவளாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வரதட்சணை திருமணங்களை ஆதரிக்கிறது யாரு? 6 வருஷம் 7 வருஷம் ஆலிம் படிப்புகளை முடித்து அந்த ஆலிம் சாக்களே அந்த வரதட்சணை திருமணங்களை போய் ஆதரிக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு அங்க நடக்கக்கூடிய அத்தனை அலாச்சாரங்களும் அந்த ஆலிம் சாக்கள் இருக்கிறாங்க. இந்த வரதட்சணையின் காரணமாக எத்தனை வயது முதியோர் பெண்களுக்கு திருமணம் நடக்காம இருக்குது. இன்னும் எத்தனை குடும்பங்கள் தற்கொலை செய்யும் நிலை ஏற்படுது. சில மாற்று மத சகோதரர் சொல்றாங்க, இஸ்லாத்துல எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்குதான், ஆனா இந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு பயமாக இருக்கு இஸ்லாத்தை நோக்கி வருவதற்குன்னு. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த வரதட்சணை சொன்னாங்களா? இன்று மக்களால் ஏற்பட்ட வரதட்சணையால் எவ்வளவு கொடுமைகள் இன்று நடக்குது சபைகள்ல.
ஆனா ரசூலா சொன்னாங்க, வீண்விரை செய்யும் ஒருவன் யாரு? ஷைத்தானுடைய சகோதரன்ட்டு. இந்த திருமணங்கள்ல எண்ணற்ற வீண்விரயங்கள் நடக்குது. அவ்வளோ ஆடம்பரங்கள், சாப்பாடை வீண்விரயம் செய்யறதுல அவ்வளோ வீண்விரயம் செய்யறாங்க. இன்னும் வெடிகள்லாம் நம்மளுடைய சமுதாயத்துல நம்மளுடைய அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததா வெடிகள் வெடிக்கிறாங்க. அது யாருடைய கலாச்சாரம்? மாற்று மதத்தோருடைய கலாச்சாரம் இல்லையா? அது காசின் சீரழிவு இல்லையா? அப்போ அதெல்லாம் ஈடுபடக்கூடிய சமூகமா நம்மளுடைய சமூகம் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரும்பாலும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன? இந்த அலங்காரத்தை பத்தி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொன்னானே, பால்வகைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் கற்புகளை பேணி கொள்ளுமாறும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அவர்கள் அலங்காரம் வெளியே தெரிபவரை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம். தன்னுடைய முக்காடுகளை மார்பின் மேல் போட்டுக் கொள்ளட்டும். இன்னைக்கு இந்த அலங்காரங்கிற விஷயத்துல சகோதரிகள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எந்த பெற்றோர் மார்க்க விஷயத்துக்காக அழைக்கும் போது கன்னி பெண் என்று சொல்கிறார்களோ, எந்த பெற்றோர் முகத்திரை அணிந்து மார்க்கத்தில் இல்லாததை செயல்படுகிறார்களோ, அதே பெற்றோர் தான் அந்த பெண்ணை அலங்கரிச்சு வீடியோகார முன்னாடி நிக்க வைக்கிறது. நடக்குதா இல்லையா இன்றைய சமூகத்துல? அந்த பெண்ணுக்கு என்ன செய்யறாங்க? அலங்காரத்துக்கு சர்வ சாதாரணமாக சுமார் வெறும் 2 மணி நேரத்துக்காக 17,000 18,000 என்று வீண் விரயம் செய்கிறோமே. நமக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்த மஹரமான உறவுக்கு அல்லாஹ் நமக்கு பட்டியலை எடுத்து கொடுக்குதா? ஆனா அந்த பட்டியலை தவிர்த்து அனைவரின் முன்னாடியும் அந்த பெற்றோர்களை காட்சி பொருளாக ஆக்குறாங்க அந்த பிள்ளைய. யாருக்கு நம்மளுடைய அலங்காரத்தை காட்ட நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்கு? தன்னுடைய கணவன், தந்தையர், கணவனுடைய தந்தையர், சகோதரன், சகோதரனுடைய பிள்ளைகள், சகோதரி, சகோதரனுடைய பிள்ளைகள், குழந்தைகள், அடிமையாக உள்ள ஆண்கள், இன்னும் யாரு? வயதில் முதியாத காரணத்தினால் உள்ள முதியோர்கள். இவர்களை தவிர்த்து யாரிடமாவது நம்மளுடைய மார்க்கத்துல நம்மளுடைய அலங்காரத்தை காட்ட நமக்கு அல்லாஹ் அனுமதிச்சிருக்கானா? ஆனா இன்னைக்கு என்ன ஒரு அவல நிலை இருக்கு? இவர்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் முன்னாடி நம்மளுடைய அலங்காரத்தை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படி சர்வ சாதாரணமாக மா வீடியோக்கார பாக்குறா மூச்சை காட்டு அப்படின்னு சொல்றது யாரு? அந்த பெற்றோர்கள் தான் சொல்றாங்க. அந்த பெண்ணை எந்த அளவுக்கு காட்சி பொருளாக ஆக்குறாங்க. நாளைக்கு அதுக்கு தண்டனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டானே. நாளைக்கு அல்லாஹ் நரகத்தின் போட்டு நம்மளை பொசுக்குவானே. நம்மளுடைய அலங்காரம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, பச்சை குத்தும் பெண்களும் பச்சை குத்திவிடும் பெண்களும், ஒட்டுமுடி வைக்கும் பெண்களும் ஒட்டுமுடி வைத்து விடும் பெண்களும், அழகிற்காக முகத்தில் உள்ள முடிகளை அகற்றி கொள்ளும் பெண்களும் அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் சாபம், மனிதர்களுடைய சாபத்துக்கே இன்னைக்கு நம்ம அஞ்சுறோம். ஆனா அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபம்னா சும்மாவா? இந்த நிரந்தரமற்ற உலகத்துக்காக நம்ம செய்யறோம். ஆனா அல்லாஹ் நம்மளை சபிக்கிற அப்படின்ட்டு சொல்றான். இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அந்த பெண்களை அலங்காரம் செஞ்சு வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களை பதிவிடுறாங்க. மாஷா அல்லாஹ் கீழே டேக் வேற. செய்யறது மார்க்கத்துக்கு புறனான விஷயம் ஒவ்வொன்றும். ஆனா என்ன செய்யறாங்க? சே மாஷா அல்லாஹ், சே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் பதிவு செய்யறாங்க. எல்லாரையும் சொல்ல வரல. ஆனா இன்று நம்மளுடைய சமூகத்துல இந்த அவல நிலை ஏற்படுது. அல்லாஹ் நமக்கு ஹிஜாபை எதற்கு ஏற்படுத்தினான்? நமக்கு அது ஒரு கவச ஆடை இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றானே, நபியே கூறுவீராக, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் உமது மனைவியருக்கும் உமது பிள்ளைகளுக்கும் முக்காடுகளை போடுமாறு நீங்கள் யாரில் அறியப்படுவதற்கும் தொல்லைப்படுத்தாமல் இருப்பதற்கும் அது ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு அந்த ஹிஜாபை நம்ம எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறோம்? உங்களை வெறுமனே கருப்பு புர்கா போடுங்க, கலர் அணிவிக்க கூடாதுன்னு நாங்க சொல்ல வரல. பட்டு புடவைகள் தோத்து போக அளவுக்கு ஹிஜாப் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா இல்லையா? நம்மளுடைய அலங்காரத்தை மறைக்கதான் அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்தா? ஹிஜாப்ங்கிற கவச ஆடையை கொடுத்தா. அத அந்நிய ஆண்கள் ஈர்க்கும் அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டம். அந்த கல்களை பார்க்க அப்படின்னா தூரத்துல எவ்வளவு தூரம் இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சலாம். அந்த அளவுக்கு கல்களுடைய புர்காக்களை நம்ம அறிவிக்கிறோம். நம்மளுடைய அழகு அந்நிய ஆண்களுக்கா? எத்தனை அந்நிய ஆண்கள் நம்மளையே எத்தனை சபைகள்ல பாக்குறாங்க. அத்தனை சபைகள்லயும் நம்ம அந்த புர்காவோட தானே இருக்கிறோம். இப்பெல்லாம் ஃபேஷன் என்ன? புடவைகளை ரகரகமா எடுக்கிறது ஃபேஷன் கிடையாது.
புர்கா எப்படி ரகரகமா வந்திருக்கு, புர்கால எவ்வளவு கல் வழக்கு இருக்கு, அப்படி பார்த்தாதான் சமூகங்களை நம்ம ஈர்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்ன செய்யறாங்க, புர்காக்களுக்கு 1000-2000 செலவழிக்கக்கூடிய சமூகமாக நம்மளுடைய சமூகம் மாறிக்கொண்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரிச்சுட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு நம்ம ஹிஜாப் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய கவச ஆடைன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட கவச ஆடையை நம்ம எவ்வாறு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளோட சமூகத்துல பெரும்பாலும் அடுத்து செய்யக்கூடிய தவறு என்ன, இந்த நறுமணம் பூசிக்கிறது. இந்த நறுமணத்தை பத்தி பேசும்போது நறுமணம் பூசவே கூடாது அப்படின்னு நம்மளுடைய மார்க்கம் சொல்லல. நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப பூசிக்கலாம். ஆனா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்ன எந்த அளவுக்கு இந்த நறுமணத்தின் வாசனை நமக்கு ஈர்க்கப்படுது, அப்படி ஈர்க்கப்படலாமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் பிறர் நுகர வேண்டும் என்று வாசனை திரவங்களை போட்டுக்கொள்கிறாரோ அவன் விபச்சாரிக்கு சமம்ட்டு. நாங்கள் சொல்லவில்லை, யாருடைய பொன்மொழி இது? ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழி. எப்படி சொல்றாங்க, நீங்க பிறர் நுகர வேண்டும் அப்படின்னு நம்ம ஓவரா அந்த நபரன் பூசிக்கிறோம் இல்லையா, தெரியாம சிலர் செய்யறோம், அது விபச்சாரிக்கு ரசூலுல்லாஹ் ஊமையாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. மாதிரி ஏராளமான விஷயங்கள் நம்மளுடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. இந்த ஹிஜாபை அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹ் என்ன சொன்னா, மார்பின் மேல் தொங்க விடுங்கள்ட்டு. நம்ம என்ன செய்யறோம், ஸ்டெப்புன்னு மேலே படிக்கட்டு ஆயிடுது. எங்க மறைக்கணுமோ அந்த இடத்த மறைக்கிறோமா? கிடையாது. அப்போ யார் யாருக்கெல்லாம் அனுமதி இல்லையோ, அஜ்னபியான ஆண்கள் முன்னாடியோ நம்ம அப்படி செல்லக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். இங்க ஸ்டெப் வச்சு நாளைக்கு அல்லாஹ் கேட்பானே, உனக்கு எதற்காக இந்த கவச ஆடையை கொடுத்தேன் என்று கேட்பானே. நாளைக்கு மறுமையில நம்மளுடைய பதில் என்ன? கை சேதம் அடைந்தவர்களாக இருக்க மாட்டோமா? 2 பிரிவினர்களை அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தை பார்க்க மாட்டாங்க, இந்த வாசனை கூட நிகர மாட்டாங்க, அதனுடைய தூரம் எங்க இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். யார் அவர்கள்? ஒருவன் மாட்டின் வாளை கொண்டு என்ன செய்வான், மக்களை சாட்டையாக அடிப்பான். 2வது பிரிவினர் யாரு? மெல்லிய உடை அணிந்து அவங்க என்ன செய்வாங்க, ஆண்கள் ஈர்க்க வேண்டும் என்று நடப்பார்கள். அவர்களுடைய தலைமுடி எப்படி இருக்குமா, ஒட்டகத்தின் திமில்களை போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு அரபி ஸ்டைல் கொண்ட என்ன செய்யறோம், கொண்டையை கட்டி இங்க வச்சு ஹிஜாப் அதுக்கு மேல சுத்துறோம். அல்லாஹ் அதுக்கு தண்டனை என்ன சொல்றான், சொர்க்கத்தை பார்க்க முடியாது, சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது, ஏன் அது எந்த திசையில கூட இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல நம்ம மனோஇச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் சிலர், அல்லாஹ் பாதுகாத்து தர சிலருக்கு இறைச்சம் அப்படிங்கிறது ரமலானுடைய மாதத்துல மட்டும்தான் வருது. 5 வேளை தொழுவணும், சினிமா பார்க்க கூடாது, இசையை கேட்க கூடாது அப்படிங்கிறது இப்ப ரமலான் மாதத்துல மட்டுமா? ரமலான் மாதம்ங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பயிற்சிக்களம். அடுத்து ரமலான் முடிஞ்சு பெருநாள் முடிஞ்சுட்டா என்ன செய்வோம், ஸ்டேட்டஸ்ல ஹராமான காரியங்களை ஈடுபட்டு அதை இசை போட்டு நம்ம ஸ்டேட்டஸ்ல போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏராளமான விஷயத்துல நம்மளுடைய மார்க்கம் விளையாட்டை அனுமதிச்சிருக்கு, ஆனா சூதாட்டத்தை தடை செய்யக்கூடியதாக இருந்திருக்கு. யாரு சூது விளையாடுகிறானோ, சூது விளையாட வான அழைக்கிறவனை கூட தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் மார்க்கம் எத்தனை ரக்காயத்துகளை நமக்கு இரவு தொழுகையாக அறிவிச்சிருக்கு. 8 ரக்காயத்து + 3 வித்ரு, இல்ல 10 + 1, இந்த மாதிரிதான் அனுபவிச்சிருக்கு. அதுலயும் நம்மளுடைய மனோஇச்சையை பின்பற்றி 20 ரக்காயத்துகள் அந்த மாதிரி நம்ம தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரே விஷயத்த சொல்லிட்டாங்க, எனக்கு கீழ்ப்படிந்தவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர், என்னை மறுத்தவர் அல்லாஹ்வை மறுத்தவர் ஆவார்ட்டு. அப்போ அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொன்னாங்களே, அத்துன்யா சிஜரத்துல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன், இந்த உலகம் அப்படிங்கிறது இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலையாகும், இறை மறுப்பவர்களுக்கு தான் சொர்க்க சோலையாகும்ட்டு. அப்போ நம்ம எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நம்ம தான் சிந்திக்கணும். நபி வழி வந்து வாழ்ந்து அல்லாஹ் இந்த எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் ஏகத்துவ கொள்கையில் நிலைத்திருந்து நாளை அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வாக்களிப்பனாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவனால் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.